பாசம் சொன்னாங்க 7 மணிக்கு ஆரம்பிக்கலாமா அப்பா நான் சொன்னேன் 8 மணிக்கு ஆரம்பிக்கும் போது 9 மணிக்கு வருவாங்க 7 மணிக்கு ஆரம்பிச்சு வருவாங்க தெரியாது இருக்கிறபடியே இருக்கட்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி பூரண புருஷராக வரைக்கும் கிறிஸ்து சபையாக சரீரமானது ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் சில காரியங்களை காண்பிப்பது, ஆண்டவர் நம்மளை பூரணப்படுத்துகிறார். எல்லாவற்றிலும் அவர் நம்மளை என்ன பண்ணுகிறாரு? பூரணப்படுத்துகிறார். அதுவும் முழுமை, அந்த பூரண புருஷராய் இருங்க என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் என்ன பண்ணோம்? எல்லாவற்றிலும் பூர்ண புருஷரா இருங்க. அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ, அவர் என்ன அளவு வச்சிருக்கிறாரோ அது சொல்றது. அவர் என்ன அளவு வச்சிருக்கிறாரோ அந்த அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷரா இருங்கள் சொல்றது. அப்போ நம்ம அவர் இயக்குகிற மாதிரி நம்ம இயங்க வேண்டும். அவர் எப்படி நம்மளை வணை சித்தமா இருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வணைந்து கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. 11ஆம் வசனம் சொல்லுது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவினாலும் ஒருமைப்பட்டவர்களாகி ஒருமனப்படணும். ஒருமனப்படணும். சபை ஒருமனப்படும் போது, ஒரு காரியத்துல ஒருமனப்படும் போது அதுல கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும், நிறைவு வரும், முழுமை வரும். அல்லேலூயா. நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா மாத்திரம், ஏதாவது ஒரு சபையில காரியம் வந்தா மாத்திரம் ஒருமனப்படுகிறது இல்லை, எல்லா காரியத்திலும் ஒருமனப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் என்ன பண்ண பூர்ண புருஷரா இருப்பீங்க. அவர் என்ன அளவு வச்சிருக்கோ அந்த அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷரா இருப்பீர்கள். புரிதா சொல்ல வருது என்னன்னு? நம்ம காரியங்களுக்கு மாத்திரம் ஒண்ணு கூடுகிறது இல்லை, சபையில எப்பெல்லாம் கூடுகிறோமோ அப்பொழுது அந்த ஒன்னஸ் இன் மைண்ட், ஒன்னஸ் ஸ்பிரிட் இருக்கணும். ஒருமனப்பாட்டின் ஆவி கண்டிப்பாக எப்பொழுது என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். சபையில பெருக்கம் வர வேண்டும், சபையில உயர்வு வர வேண்டும், சபையில நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், மேன்மைப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவரிலே ஒருமனப்பட்டுதான் ஆக வேண்டும். எங்கே ஒருமனம் வருகிறதோ அங்கே விடுதலை இருக்கிறது, அங்கே அற்புதம் நடக்கிறது, அங்க வளர்ச்சி இருக்கிறது, அங்க பெருக்கம் இருக்கிறது, அங்கே திருப்தி இருக்கிறது. அவர் உங்களை திருப்தியாய் நடத்துகிற தேவன். அப்பொழுது நீங்க எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் நிறைவோடு என்ன பண்ணுவீங்க? இருப்பீர்கள். அவர் உங்களை திருப்தியாய் நடத்தினார் என்று சொன்னால் நீங்க எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் நிறைவோடு இருப்பீர்கள். புரியுதா சொல்லுவது? அப்போ நீங்க பூரணப்பட வேண்டும். நீங்கள் பூரணப்பட வேண்டும். அப்போ உங்கள் வாழ்க்கையில நிறைவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நிறைவானவர். ஆண்டவர் நிறைவானவர், எல்லாவற்றிலும் சம்பூர்ணமானவர். அப்படி இருக்கிற தேவன் உங்களை நிறைவோடு நடத்தணும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அல்லேலூயா. உங்களை நிறைவோடு நடத்துறது அவருடைய விருப்பமா இருக்கிறது. அவர் விருப்பத்துக்கு ஏற்றபடி உங்களை என்ன பண்ணுகிறார்? நடத்துகிறார். அவர் நீங்கள் எப்படி நடக்கணும் என்று அவருடைய விருப்பமோ அதற்கேற்றபடி உங்களை வணைகிறார். புரியுதா சொல்லுவது?
உங்களை மனைந்து உருவாக்கி நீங்கள் பூர்ணப்பட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்று ஊழியத்தை வைத்திருக்கிறார். சபையில அப்படிதான், சபையில வந்துட்டு அப்படியே உட்கார்ந்து இல்லாதபடி ஒவ்வொரு காரியங்களும் நீங்க நினைப்பணும். வெல்லப்பட வேண்டும், வார்த்தையில வெல்லப்பட வேண்டும், ஆவியில வெல்லப்பட வேண்டும், எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் நிறைவாய் ஆயிட்டப்புறம் அதுக்கப்புறம் ஆண்டு உங்களுக்கு என்ன பண்ண ஊழியங்களை வைக்கிறார். எனக்கு வேண்டாம், நான் இப்படி இருக்கிறேன்னா அப்படியே தான் இருப்பீங்க. வளர்ச்சி இருக்காது, பெருக்கம் இருக்காது. இன்னைக்கு எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போயாச்சு, நிறைய ஃபேமிலி ஊருக்கு போயாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. உங்களுக்கு நீங்க ஆர்வம் காட்டணும். எது உங்களுக்கு முக்கியம் தெரியணும், எது முதலிடம் தெரியணும். உங்க வாழ்க்கையில எது முதலிடம் தெரியணும், எதுக்கு முதல்ல கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னு தெரியணும். நேரம் தொடுவாங்க, சபையில வந்து இருங்க, சபையில கலந்து கொள்ளுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆராதனை கலந்து கொள்ளுங்க. ஏன் கிட்ட ஏதாவது காரணம் சொல்லிருக்கு, ஏதாவது ரீசன் இருக்கும். ஃப்ளைட்ல போகணும்னா, ட்ரெயின்ல போகணும்னா லேட்டா போனா ஃப்ளைட் நிற்குமா? உங்களுக்காக ட்ரெயின் நிற்குமா? எதுவுமே நிற்காது. அரை மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடியே போய் நிற்குங்க. ரிவர்ஸ்ல வரணும், ரிவர்ஸ்ல வரணும். உங்களுக்காக எதுவுமே ரிவர்ஸ்ல வராது, எதுவுமே ரிவர்ஸ்ல வராது. ஆண்டு வருகை வந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்க லேட் ஆயிட்டு நான் தூங்கிட்டேன், எனக்கு லேட் ஆயிடுச்சு அப்படியே சொல்லிட்டு இருந்தோம்னா ஆண்டு வருகை போயிட்டு வந்துட்டு அப்புறம் குழம்பிட்டு இருக்க முடியாது. நிலைவரத்தை சொல்லுறேன், நடக்க போற காரியங்களை சொல்லுறேன். ஆயத்தமான 5 கன்னிகளை குறித்து நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். எனக்கு பிடிச்ச காரியமே அதுதான். ஆயத்தமா இருந்தா, விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா நீங்க மணவாளன் வரும்போது என்ன பண்ண போறீங்க? ஏற்றுக்கொள்ள படுவீர்கள். ஆயத்தமா இல்ல, விழிப்போடு இல்ல, தெளிவோடு இல்லை என்று சொன்னால் மணவாளன் வரும்போது நீங்கள் கைவிடப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்பொழுது உங்களுக்கு நீங்கள் பக்தி விருத்தி அடைவதற்காக சிலர் என்ன பண்றாரு? அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை மேய்ப்பராகவும், சுவிசேஷகர்களாகவும் ஏற்படுத்தியிருக்கிறார், போதகராகவும் ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணுகிறாருன்னா, நீங்க முழுமை பெற்றதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. ஒருத்தர் முழுமை பெற்றதுக்கு அப்புறம் தான் காரியங்கள் என்ன பண்றாரு? பொறுப்புகளை தராரு. சும்மா ஒரு காரியத்தை எடுத்து தரமாட்டாரு. அதுல நீங்கள் ஆண்டவர் உங்களை என்ன பண்ண நியமித்திருக்கிறார். அதுல நீங்கள் சரியா பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ண பொறுப்புகளை கொடுக்கிறாரு. பொறுப்பு கொடுத்துட்டா அதுல தலைமையில ஏறிடக்கூடாது. அது மாதிரி சொல்றாரு. சில டைம்ல சில பேருக்கு என்ன பண்ணணும், பொறுப்பு வந்தோன்னு நல்ல குணம் வந்துடும் இல்ல. அப்பொழுதும் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஏற்றபடி a leader is a servant first. முதல்ல ஒரு தலைவர், ஒரு லீடர் என்று சொல்லும்போது, தலைவன்றதை விட வழி நடத்துபவன் என்று சொன்னால் அவன் முதல்ல யார்? அவன் ஒரு சர்வன்ட், வேலைக்காரன். வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரமானா இருக்கிறான். வேலைக்காரன் வந்து என்கிட்ட சொல்ல முடியாது, எஜமான பாராட்டல, எஜமான இது பண்ணல, எஜமான என்ன கத்துக்கவே இல்லை சொல்ல முடியாது. செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் பலன் கண்டிப்பா வரும். அது வரும்போது வரும். பலனை எதிர்பார்த்து செய்ய முடியாது. ஊழியம் அவர் ஏற்படுத்தின ஊழியம், தேவன் ஏற்படுத்தின ஊழியம். இது தேவன் நமக்கு தந்த இந்த ஊழியத்தை
பலனை எதிர்பாராமல் செய்தால் மாத்திரம்தான் அதுல ஆசீர்வாதம் தங்கும். நம்ம என்ன சில பலனை செஞ்சனா எனக்கு வந்து வரணும், செய்யறதுனால நான் இதெல்லாம் செய்வேன் கிடையாது. அப்படி செஞ்சா செய்யாமல் இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. செய்யாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா அது அவர்கிட்ட தான் வரணும். பாராட்டுகள் வரணும்னா அங்க இருந்து வரணும். உயர்வுகள் வரணும்னா அங்க இருந்தா வரணும். மேன்மை வரணும்னா அங்க இருந்தா வரணும். உங்களை யார் மேன்மைப்படுத்துகிறது? மனுஷனோட புகழ்ச்சி வீண். நான் சொல்றேன், மனுஷனோட புகழ்ச்சி வீண், மனுஷனோட பாராட்டுகள் வீண். அதெல்லாம் இப்போதைக்கு பார்த்தோம், கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு, அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தினா எல்லாரும் கண்டு உங்களை அண்ணாந்து பார்க்க முடியாது. ஆண்டவர் வைக்கிறார். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு நீங்கள் பாத்திரரா இருக்கிறீர்கள் என்று அவருக்கு தெரியும். அதனாலதான் அந்த காரியங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எதுவுமே சும்மா உங்களுக்கு கையில கொடுக்க முடியாது. நீங்கள் பிரயாசப்படும் போது அதுக்கு பலன் உண்டு. சொல்றது நீங்கள் பூரணப்படுகிறது நல்லது. பூரணப்பட வேண்டும், முழுமை அடைய வேண்டும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். உங்களுக்கு எதிரால உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல. என் பேச்சும் நயவசனம் இல்லாமல் ஆவியினாலும் பலத்தினாலும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால அல்ல. அல்லேலூயா. தேவனுடைய பலத்திலே நிற்கும்படிக்குது. அப்போ உங்களுடைய ஆசீர்வாதமா இருக்கலாம், உங்களுடைய எல்லா விதமான காரியங்களா இருக்கலாம். அது தேவனுடைய காரியம், தேவனுடைய கரம் இருந்தால் மாத்திரம்தான் அது வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அந்த வேதனை கூட்டாது, அது வேதனை கிடையாது. அப்போ இங்க அவளுடைய பலன் இருக்கும்போது அதுதான் நம்ம என்ன பண்ண நிற்க முடியும். அவள் பலத்தினால மாத்திரம் நம்ம நிற்க முடியும். அதில் எப்படி நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயமுள்ளவர்களால் நான் வந்து எல்லாரையும் நயம் காட்டி பேச முடியாது, ஜோக் பண்ணி பேச முடியாது. Church is not an entertainment center. இங்க என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் இருக்காது. ஆண்டவரை எதிர்பார்த்து வந்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை எதிர்பார்த்து வந்தீங்கன்னா இங்க கிடைக்கும். நாளைக்கு இப்ப இருக்கிற தலைமுறைகளுக்கு எதை எதிர்பார்த்து வரணும்னு தெரியல. உலகத்துல இருக்கிற மாதிரி சபையில இருக்கணும்னு நினைக்கிறாங்க. கிடையாது. உலகத்துல இருக்கிறது காட்டிலும் நம்மளோட இருக்கிற பெரியவர். அப்போ உலகத்துல இருக்கிற மாதிரி நம்ம இங்க எதிர்பார்க்கலாம். உலகத்துல டான்ஸ் இருக்குது, இங்க டான்ஸ் இருக்குன்னு நினைச்சா முடியாது. உலகத்துல இந்த மாதிரி இருக்குது, இந்த சொகுசு இருக்கு, அந்த சொகுசு இருக்குது, இங்க வந்து ஆலயத்து அவங்க இங்க வந்தாலும் அந்த சொகுசு எதிர்பார்க்கல, கிடையாது. இங்க நான் வந்து உட்காந்து ஜோக் அடிச்சுட்டு போகலாம், 10 ஜோக் அடிச்சுட்டு போகலாம். ஓப்பனா நான் சொல்றேன். அதே நேரத்துல நான் வந்து அதே வார்த்தை கொடுத்துருப்பாரு. அதே வார்த்தையை வெளியிருந்து வர பிரசங்க யாரு சுவிசேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்பொழுது அது கொஞ்சம் வித்தியாசமா ஒரு ஜோயெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போதான் என்ன பண்ண அதிகமா உற்சாகம் பண்ணுவோம். காரணம் என்னன்னா அது ஒரு தடவை தான் வரும். அதே காரியத்தை தான் ஒரு வருஷமா சொல்லுவோம்.
ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. வார்த்தையா ஏற்றுக்கொள்றதுக்கு மனம் இருந்தா, அதுல ஆர்வப்பட்டீங்கன்னா, ஆண்டவரை அறிவதில் ஆர்வமா இருந்ததுன்னா, ஆண்டவர் அறிவிலே நீங்கள் வளர வேண்டும் என்று சொன்னா, வார்த்தையை நீங்க என்ன பண்ணுவீங்க? முக்கியத்துவம் கொடுப்பீங்க. வார்த்தை கொடுக்கிறவர் நபரை முக்கியத்துவம் படுத்த மாட்டீங்க. வார்த்தை கொடுக்கிறவரை பார்க்க மாட்டீங்க. ஆவியானவரை பார்ப்பீர்கள். எப்பொழுதும் மனுஷரை பார்க்காதீர்கள், மனுஷன் பேச்சை பார்க்காதீர்கள், வார்த்தை இருக்குதான் பாருங்க. நயத்தை பார்க்காதீர்கள், நயம் காட்ட இங்க யாரும் இல்ல. We are not here to make jokes. கர்த்தருடைய சமூகம் ஜோக் கிடையாது, கேலி கிண்டல் கிடையாது. தேவன் இங்கே இருக்கிறார். அதை உணர்கிறவர்கள் அதிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அதிலிருந்து நன்மையை புசிப்பார்கள், தீங்கை காண மாட்டார். தீங்கை காணாதிருப்பீர்கள். தேவ ஞானம் உங்களுக்குள்ளாலே வெளிப்பட வேண்டும், கேட்க வேண்டும். நீங்கள் ஞானத்தோட தான் நம்ம பேசணும். அந்த ஞானத்தோட பேசும்போது அதை ஏற்றுக்கொள்ற தன்மை உங்களுக்கு என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். அந்த கிராஸ்பிங் தன்மை, அந்த கிராஸ் இங்க தேவனுடைய ஆலயம் விளையாட்டுக்குரிய காரியம் இல்ல. ஆண்டவர் விஷயம் விளையாட்டுக்குரிய காரியம் இல்ல. இந்த வாழ்க்கை விளையாட்டுக்குரிய காரியம் இல்ல. நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தீங்களா, விளையாட்டு காரியம் கிடையாது. உலகத்தில் இருக்கிற மாதிரி நீங்க நடக்கணும் தான் முடியவே முடியாது. அழிக நோக்கி போறாங்க அவங்க. இப்ப ஜாலியா இருக்கு, குழுகுன்னு இருக்கும் எல்லாம். அவங்க எரிகிற அக்கினி வெயிட் பண்ணிட்டு இருக்குது. கொள்ளைகள், கற்பழிப்புகள், எந்த தேவையில்லாத காரியங்கள், இச்சைகள், பேசித்தனங்கள், காமங்களாக விகாரங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. உலகம் எல்லாம் முழுவதும் பாவம் நிறைஞ்சு கிடக்குது. அதுல இருந்து உங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? பிரித்து எடுத்திருக்கிறார், உங்களை வேறு பிரித்திருக்கிறார், உங்களை அபிஷேகித்து இருக்கிறார், உங்களை வெள்ளப்படுத்தி இருக்கிறார், நிலைநிறுத்தி இருக்கிறார். நீங்கள் அவருக்குள்ளாலே நிலைநிறுத்த வேண்டும். உங்களை ஆண்டவர் கண்மலையின் மேல நிற்க வைக்கிறாரு. ஆனா நீங்க இன்னைக்கு இந்த மணல் போதும், எனக்கு மணல் போதும், இங்கே நான் என்ன பண்றேன்? இருந்துறேன். காற்று அடிக்கும் போது, புயல் அடிக்கும் போது, உங்களை என்ன பண்ணும்? வெள்ளம் வந்து தாக்கும் போது மணல்ல கட்டப்பட்ட வீடு என்ன ஆகும்? சரிஞ்சு போயிடும். ஆனா கண்மலையில் கட்டப்பட்ட வீடு அசையாதபடி எப்பொழுதும் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் கண்மலையின் மேலே கட்டப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. 6ஆம் வசனத்துக்கு வாசிங்கள். அப்படி இருந்தோம் தேறினவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் ஞானத்தை என்ன பேசுகிறோம்? பிரபஞ்சத்தை ஞானத்தை அல்ல, ஹலோ புரியுதா சொல்ல வருது? இந்த உலகத்தின் ஞானம் அழிஞ்சு போகும். இந்த உலக காரியங்கள் அழிஞ்சு போகும். அழிஞ்சு போற காரியங்களுக்காக நம்ம என்ன பண்றோம்? பிரயாசப்படுகிறோம், அதுக்கு ஆசைப்படுகிறோம். நான் எப்ப சொல்றேன், மணி பேப்பர் வந்து அது வேல்யூ என்னன்னா, அது ஒழுங்கா நீட்டா இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு வேல்யூ. அதுல லைட்டா கிழிச்சிட்டு கொடுத்தா கூட எவனும் வாங்க மாட்டான். அதுக்கு வேல்யூ போயிடுச்சு. அதுதான் நம்ம ஒன்றும் இல்லாத காரியத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? வேல்யூ கொடுக்கிறோம். அதை கொடுக்கிறவருக்கு, செல்வத்தை கொடுக்கிற தேவனுக்கு என்ன பண்ணோம்? வேல்யூ கொடுக்க மாட்டேங்கிறோம், நேரத்தை கொடுக்க மாட்டேங்கிறோம். அழிஞ்சு போற காரியங்களுக்கு தான் என்ன பண்றோம்? நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பெரிதான காரியமா நினைச்சிட்டு இருக்கோம். பணம் தான் வாழ முடியும், பணம் தான் செய்ய முடியும். பணம் இருக்கணும், தேவைதான். காசு இருக்கணும், தேவைதான். அவசியம் தான். ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் இருக்கும், ஸ்கூல் ஃபீஸ் இருக்கும், அந்த ஃபீஸ் இருக்கு, இந்த ஃபீஸ் இருக்கும். ஃபீஸ் இருக்கதான் செய்யும். ஆனா அதை கொடுக்கிறவங்க
உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். உனக்கு அதான் சொல்லப்பட்டதுல வாக்கின் நன்மையும் 128 சங்கீதத்துல உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார், உனக்கு வாக்கின் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்போ கையின் பிரயாசத்தை அவர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அதை இந்த ஆசீர்வாதம் அவர்கிட்ட தான் வரும். அதை ஆசீர்வதித்தால் நீங்கள் பாக்கியவான்களா இருக்கிறீர்கள், பாக்கியவதிகளா இருக்கிறீர்கள். நீங்கள் பணத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை, அதை கொடுக்கிறவரை நோக்கி பாருங்கள். பணம் வரும் போகும். மாசம் பிறந்தா பணம் கையில நிற்கும். மாச கடைசியில ஒண்ணுமில்லாம இருக்கும். கஷ்டப்படுவோம் மாச கடைசியில. ஆனாலும் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறவர் அந்த தேவன். அல்லேலூயா. அழிஞ்சு போற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. வார்த்தைகள் அழிஞ்சு போற வார்த்தைகள், அது தேவையில்லாத காரியங்கள். அது எல்லாம் வசனத்தை வாசிங்கள். உலக தோற்றத்துக்கு முன்னே யாரா தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷ ஞானம் இல்ல, தேவ ஞானத்தை என்ன பண்ணுகிறோம்? இங்க பேசுகிறோம். மனுஷ ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. மனுஷனுடைய ஞானம் ஒண்ணும் இல்லை. அவன் என்ன பண்றான்? கற்றுக்கொள்ளுகிறான். அதை கற்றுக்கொள்ளுகிற ஞானம் அவர் தேவ ஞானம், அவர் கற்றுக் கொடுக்கிற ஞானம். அல்லேலூயா. தேவ ஞானம் என்றது அவர் என்ன நமக்கு கற்று கொடுக்கிறார். அது அவர் நமக்கு இலவசமாய் தருகிறார். சாலமோன் கேட்டாரு, எனக்கு ஞானத்தை கொடுத்தது கேட்டாரு, கொடுத்தாரு. ரொம்ப ஹார்டாலாம் கிடையாது. ஞானத்தை கொடுத்தார், ஞானத்தோட எல்லாத்தையும் கொடுத்தாரு. செல்வத்தை கொடுத்தார், செழிப்பை கொடுத்தாரு, சமாதானத்தை கொடுத்தார். போர் கிடையாது. சாலமோன் ஆண்ட வருஷங்கள் எங்க இருக்கிறோம் என்னது யுத்தம் இல்லை. ஆனா கடைசியில் அப்படியே அவர் எடுத்துக்கிட்டாரு. நல்லதான் இருந்தாரு. அவரே தன்னை என்ன பண்ணாரு? கெடுத்துக்கிட்டாரு. ஆசை, தேவையில்லாத ஆசை, உலகத்து மேல ஆசை, இச்சையின் மேல விழுந்து 1 நாள் பரவாயில்ல, 2 நாள் பரவாயில்ல, அது 2 தப்பு. இப்போ ஒண்ணுதான், ஒண்ணுதான். அவங்க 1000 திட்டினாரு, 100 திட்டினாரு, அதெல்லாம் கணக்கு கேட்டாங்க. அது மாதிரி இருக்காதீங்க தான் சொல்றேன். அதுக்கப்புறம் சொல்றேன், மாயை மாயை எல்லாம் மாயன்றாரு. ஞானியா இருக்கவரு இப்ப மாயன்றாரு. ஒருத்தர் 1000 கட்டேன், அது ஒண்ணு கூட ஒழுங்கு கிடையாது. 1000 கட்டவர் அதான் சொன்னாரு, ஒண்ணு கூட ஒழுங்கு கிடையவே கிடையாது. இருக்கிறத பத்திரமா பார்த்துக்கோங்க. அதான் உங்களுக்கு வேலை. அது ஆண்களுக்கு மாத்திரம் இல்ல, பெண்களுக்கும் அதேதான். கிடைத்த நம்ம பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா முடிவு வரைக்கும் அது இருக்கணும். வாழ்நாள் நீடித்து இருக்கணும். பாதியிலே போயிடக்கூடாது. சார்ந்தவரே இருக்கணும். ஆண்டவர் ஒவ்வொருத்தையும் கணக்கு கேட்பாரு. ஆண்டவர் ஒவ்வொருத்தையும் ஆண்டவர் என்ன பண்ண அவங்ககிட்ட பேசுவாரு. நீங்க அவர்கிட்ட கணக்கு கொடுக்க வேண்டும். அவர் உங்களை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் நீங்க தான் உறுதியா பிரித்துக் கொள்ள வேண்டும். அவரை நிலைத்திருக்க வேண்டும். தேவ ஞானம் உங்களுக்குள்ளாலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கிட்ட நீங்க முழுமையாய் சரண்டர் ஆகணும். ஆண்டவரே என்னால் உண்மையா நீங்க பார்த்துக்கோங்க. என் வாழ்க்கை உங்ககிட்ட மாத்திரம் கொடுத்துக்கிட்டேன், நீங்க பார்த்துக்கோங்க. என் எதிர்காலம் உங்களுக்கு கருத்துல இருக்குது. என்னோட நாட்கள் உங்க கருத்துல இருக்குது. என்னோட காலங்கள் உங்க கருத்துல இருக்குது. என்னோட எல்லாமே உங்க கருத்துல இருக்கும் போது நான் கலங்கி தவிக்க தேவை இல்லை. நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எனக்கு என்ன தருகிற தேவன். நான் என்னென்ன காரியங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் அந்த நாளிலே அந்த வேலையிலே சரியாக தருகிறார், செய்கிறார். அல்லேலூயா. நான் நினைச்சபடி கிடையாது, அவர் விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி. அல்லேலூயா. அவர் என்ன வாழ்க்கையில செய்ய சித்தமா இருக்கிறாரோ
அதை என்ன பண்ண செய்து முடிப்பார். நீங்கள் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் அவருக்குள்ளாலே என்று நீங்களா தீர்மானிக்க வேண்டும். உங்ககிட்ட தான் அந்த டிசிஷனை கொடுக்குறாரு. நீங்க அவரை நிலைச்சிருந்தீங்கன்னா அவருக்குள்ள நிலைச்சு இருப்பாரு. நீங்க அன்னைக்கு இந்த இடத்துல அவர் வேண்டாந்தீங்கன்னா அவருக்குள்ள என்ன பண்ண வேண்டான்னு ஒதுக்கிடுவாரு. அதுதான் நரகம். பரலோகமும் நரகத்துக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க இங்க ஆண்டுல நிலைச்சிருந்தீங்கன்னா அங்க நித்தியமாய் அவருக்குள்ளாலே இருப்பீர்கள். இங்க எனக்கு வேண்டாம், நான் உலக காரியங்கள் எனக்கு ஜாலியா இருக்கிறேன், இது நான் பார்க்கிறேன், இங்க போறேன் அங்க போறேன் எல்லாம் செய்யறேன், எனக்கு உலக இன்பங்கள் எனக்கு அது திருப்திப்படுத்துகிறது, எனக்கு அது நிறைவா இருக்கு, எனக்கு அது போதும் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா அங்கேயே எனக்கு அதுக்கப்புறம் நித்திய மரணத்துக்கு தான் என்ன பண்ண போக முடியும். நித்தியத்திலும் எனக்கு வேண்டான்றார் ஆண்டவர். ஹலோ இருக்கீங்களாமா? ஒரு சிலர் இருப்பாங்க. கடைசியில வந்து கூட ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணலாம் கேட்டா மன்னிச்சுப்பாரு. ஆண்ட எனக்கு இருக்கிற நேரத்தை நான் ஜாலியா என்ஜாய் பண்றேன். எனக்கு கிடைக்கிற நேரத்தை நான் என்ன பண்றேன், ஜாலியா என்ஜாய் பண்றேன். அப்புறம் கூட நான் என்ன பண்றேன் வந்துக்கலாம் ஆண்டு. அப்புறம் கூட நான் என்ன பண்ணுறேன் மன்னிப்பு கேட்டேன், ஆண்டு பக்கத்துல வந்துக்கிறேன். ஆண்டு என்ன அதெல்லாம் பார்க்காம இருக்க. நம்ம மனுஷ மூளையை வச்சுக்கிட்டு இதெல்லாம் யோசிக்கும் போது உங்க உங்க மூளையை உருவாக்கினவருக்கு தெரியாது. அவருக்கு உங்களை படைத்தவருக்கு நீங்க யாருன்னு அவருக்கு தெரியாதா? அவரை ஏமாற்ற முடியுமா? மனுஷன் வந்து ஆதாயப்படுத்துறாங்க, ஜீவனை நஷ்டப்படுத்துறான், அவருக்கு லாபம் இல்ல, லாபம் கிடையாது. எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை வாசிங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் நம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். அவரை அறிய வேண்டும். தேவனை அறிகிறது அவசியம். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை அறிகிறது அவசியம். சபைக்கு வாங்க என்று சொல்றதுன்னா எதுக்குன்னா அவரை குறித்து இன்னும் அதிகமா அறிகிறதுக்காக தான், அவருக்குள்ளால இன்னும் நிலைத்திருக்கிறதுக்காக தான், அவருக்குள்ளால் நீங்கள் பெருகும்படியாக தான், அவருக்குள்ளால் நீங்கள் வளரும்படியாக தான், வேற எதுக்கும் இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையிலே அவருக்குள்ளாலே நீடித்திருக்க வேண்டும். ஞானமும் தெளிவும் அளிக்கிற ஆள் அவருக்கு. அல்லேலூயா. அது அப்படிதான் பிடிச்சுக்க முடியும். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்ன என்றும் பரிசுத்தவான்களிடத்திற்கு தமக்கு உண்டாயிருக்கிற அவருக்கு உண்டாயிருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம், சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம். அப்போ நம்ம தான் அவருடைய சுதந்திரமா இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் நான் யாரு? அவருடைய சுதந்திரவாளியா இருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி கிறிஸ்துவின் சுதந்திரம் அவருடன் சுதந்திரமா இருக்கிறோம் இல்லையா? அவருடன் சுதந்திரனா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள பங்கு நமக்கும் உண்டு. கிறிஸ்துவ எப்படியோ அவருக்கு அதே போல நம்மளையும் அவர் ஆண்டவர் என்ன பண்றாரு பார்க்கிறார். ஆமென். சொந்த குமாரனாய் நம்ம என்ன பண்றாரு எடுத்துக்கிட்டார். பிள்ளையாக என்ன பண்றாரு மாற்றிட்டாரு. பிள்ளை என்ற அதிகாரத்தை உங்களுக்கு என்ன பண்ண கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. தாம் கிறிஸ்துவை மருத்துவத்தில் எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசித்தவர்களாகிய நம்மிடத்தில் தம்முடைய வல்லமையின் மகா
மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும், உங்கள் உள்ளம் திறக்கப்பட வேண்டும், நீங்கள் அவரை காண வேண்டும், அவரிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், அவரிலே நீங்கள் வளர வேண்டும், அவரிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அப்பனா நீங்கள் அவரை பார்க்க வேண்டும், எப்பொழுதும் அவரை காண்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் அவரை பார்க்க ஆவலா இருக்க வேண்டும், அவரை தேடி வருகிற ஆவலா இருக்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க ஆவல் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டும். அந்த ஆர்வம் இருந்தாதான், ஒருத்தர் மேல விருப்பம் இருந்தாதான், ஆசைப்பட்டாதான் அவரை பார்க்க முடியும். விரும்புவீங்க, ஒருத்தர் மேல ஆசைப்பட்டாதான் அவரை பார்க்க விரும்புவீங்க, அவர்கிட்ட பழக விரும்புவீங்க, அவர்கிட்ட பேச விரும்புவீங்க. கரெக்டானுங்க? இந்த உலக காரியங்களை கூட உலக லவ்ன்றாங்கல்ல, உலக லவ் கூட அந்த லவ் என்ன சும்மா அப்படி பார்த்து பார்க்கறவங்கல்ல, அவர் பேசி அது பழகி அப்படிதான் அந்த அஃபெக்ஷன் என்ன பண்ணுது, இந்த வேர்ல்டி அஃபெக்ஷன் என்னது அப்படிதான் வருது. அப்படிதானேங்க? பார்க்காமே எல்லாம் இல்லை, பார்ப்பாங்க, பேசுவாங்க, கனெக்ட் ஆவாங்க, அப்புறம் பிரேக்கப் ஆயிடுவாங்க. சில பேர் நல்லா இருக்கலாம், சிலது நல்லா இருக்குது, ஆனா முக்கால்வாசி என்னது அங்கதான் கல்விட்டு தான் போயிருக்குது. ஆனா உலக காரியங்களே பார்த்து பழகி பேசி அப்படி எல்லாம் செய்யறோம். ஆனா அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட பண்ண மாட்டேங்குது. அதே ஆசையை, அதே அன்பை, அதே காரியங்களை ஆண்டவருக்கு வைக்க மாட்டேங்கிறோம். வார்த்தை இந்த வசனம் வேற நீங்க ஆசைப்பட்டாதான் வாசிக்க முடியும். இது நீங்க ஆசைப்பட்டு நீங்க பார்த்தாதான் நீங்க வசனமா பார்க்க மாட்டீங்க, ஆண்டவரை பார்ப்பீங்க, ஆண்டோட வார்த்தையை பார்ப்பீங்க. அவர் உங்கள்கிட்ட பேசுவாரு, நீங்க அவர்கிட்ட பேசுறீங்க, நீங்க அவரோட வார்த்தையை படிக்கிறீங்க, அவர் உங்களுக்கு என்ன பண்ண திருப்பி பேசுவாரு. ஜெபமும் அப்படிதான், ஜெபம் கம்யூனிகேஷன், ஒன் வே கம்யூனிகேஷன், டூ வே கம்யூனிகேஷன், ரெண்டு வழி. ஆண்டவரோடு தினமும் உறவாடுகிறவர்களா இருக்க வேண்டும். அந்த உறவு ஆசை, அவர் மேல ஆசை கொள்ளுங்க, தப்பு இல்லை. அளவு கடந்து ஆசை வைங்க, தப்பு இல்லை. ஆசைப்படுறது, அவர் மேல ஆசைப்படுறது தப்பே கிடையாது. ஆசைப்படுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் பிரகாசம் வாழ்க்கையில் என்ன பழக்க உங்க மனக்கண்கள் திறந்தா என்ன உண்மையான நிலவரம் எனக்கு தெரியும். உங்களை சுத்தி என்ன நடக்குது உங்களுக்கு புரியும். உலக காரியங்கள், உலக மனுஷங்க முன்னாடி கண் முன்னாடி ஒரு காரியம் சொல்லிட்டு பின்னாடி வேற பேர் புறம்பேசுறவங்க இருக்கிறாங்க உங்களை சுத்தி. ஆனா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா எதுவுமே உங்களை அணுகாது. எல்லாத்தையும் ஆண்டு உங்களுக்கு வெளிப்படுத்துவா. உங்களுக்கு கண்ணுக்கு மறைவாக ஒன்று இருக்காது. தொலைநோக்கு பார்வை போல இருக்கும். தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லும் போது பயணத்தை வச்சு பார்க்கிற மாதிரி இல்ல, எதிர்காலத்தை உங்களுக்கு என்ன பண்ண காட்டுவார். முன்கூட்டி ஆண்டு உங்களுக்கு என்ன பண்ண அறிவிப்பார். தீர்க்கதரிசனங்களை உங்களை மூலமாய் ஆண்டு பேச வைப்பார். தரிசனங்களை நீங்கள் காண்பீர்கள். உங்களை ஒரு நடமாடும் வாக்கு தத்தமா என்ன பண்ண நிற்பாரு. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்ல வருது இருக்குன்னு? கண்கள் திறக்கப்பட வேண்டும். எலிசா தீர்க்கதரிசியை சுத்தி அழைச்சிட்டாங்க. எலிசா தீர்க்கதரிசியை சுத்தி என்ன பண்ணாங்க? அழைச்சிட்டாங்க. அவங்க தான் ஜாலியாக ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டோட கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. கேசி வந்து பார்த்து ஐயோ எல்லாம் பிடிச்சிட்டு போறதுக்கு உங்களை பிடிச்சிட்டு போறதுக்கு அது உங்களை பிடிச்சிட்டு போறதுக்கு பட் அவரை பிடிச்சிட்டு போறாங்க. உங்களை பிடிச்சிட்டு போற வந்துட்டாரு வந்துட்டாங்க
பயமாலியா சொல்றாரு அவங்க அதிகம். அவங்கள பார்க்க நமக்கு தான் என்னது அதிகம், அதிக வெயிட் அதிக பவர் நமக்கு தான். ஏன்னா அவர் கண்ணு அவன் கேஆர்சி பார்க்குற மாதிரி பார்க்கவே இல்ல. கேஆர்சி வெளிப்படையா பார்க்கறான், வெளியரங்கமா என்ன பண்றான் பார்க்கறான். அவன் மனம் என்ன பண்ணுது, பயத்தினால் நிறைஞ்சிருக்குது. மனுஷனை கண்டு பயந்துட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது பயம்தான் நிறைஞ்சிருக்குமே ஒழிய வேற எதுவுமே இருக்காது. தேவ பலன் இருக்கும்போது, தேவ கரம் இருக்கும்போது, தேவனோடு நீங்கள் ஐக்கியப்பட்டிருக்கும் போது, அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கும் போது, நீங்கள் அவரை பார்க்கும் போது உங்களுக்குள்ள அவங்களை சுற்றி எவ்வளவு பாதுகாப்பு இருக்குன்னு உங்களுக்கு பார்ப்பீங்க. தேவ தூதர்களை பார்ப்பீர்கள். உங்களுக்கு உங்களை சுற்றி ஆண்டவர் எப்பொழுதும் பாதுகாப்பு வச்சிருக்கிறார், அரணா வச்சிருக்காரு. அதை மீறி சில நேரத்தில் நம்ம என்ன பண்றோம் பண்ணிடுறோம். அந்த பாதுகாப்பு விளைந்து விட்டு நம்ம என்ன பண்ணுகிறோம் வெளியே வந்துடுறோம். அதனால நமக்கு சில காரியங்கள் தவறுகள் நடக்குது. ஆண்டவர் எப்பொழுதும் உங்களுக்கு பாதுகாப்பு என்ன பண்றாரு வச்சிருக்கிறார், தேவதூதர்களை வச்சிருக்கிறாரு. எப்பொழுதும் பாதுகாப்பு இருக்குதுங்க. உங்களுக்கு அரணா இருக்கிறார். எந்த தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடி ஆண்டவர் பாதுகாத்து தான் இருக்கிறாரு. எந்த மண்கண்களுக்கும் பொறாமைகளுக்கும் தீய பார்வைகளுக்கும் தீய பேச்சுகளுக்கும் நீங்கள் அகப்படாதபடி உங்களை பாதுகாத்து தான் இருக்கிறாரு. நீங்கள் அதில் விழாமல் இருக்கிறது பிரச்சனை இல்லை. நீங்க அதில் துன்மார்க்கத்துக்குள்ள ஆலோசனை நடுவாலும் பாடுகளில் இல்லாமலும் பையசக்கால் உட்காரத்தில் உட்காரணும். ஒருத்தர் உங்களை விரோதமா காரியம் பண்ணாங்கன்னா அது என்ன பண்ண வெளியே வந்துடுங்க, சைடு நவுந்து வந்துடுங்க. அங்கே உட்காரத்துல பேசிட்டான் செஞ்சுட்டான் திரும்பி நானும் பேசுறேன் அப்படின்னா நீங்கள் அமைதியா இருந்து தேவன் செய்கிற காரியத்தை பாருங்கள். நீங்கள் அமைதியா இருக்க வேண்டும். எப்பொழுது அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்க வேண்டும். நீங்கள் பேசினா ஆண்டவர் அமைதியா இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிற காரியம் பலத்த காரியமா இருக்கிறது, பெரிய காரியமா இருக்கிறது. நீங்க உங்களுக்காக யுத்தம் பண்ண தேவையில்லை, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். கேஎஸ்சியோட கண்கள் திறக்கப்பட்ட உடனே தோன்றினாரு, யார் ஆண்டவரே கண்களை திறக்கணும், உண்மை பார்க்கணும் ஆண்டவரே, உண்மை பார்க்கும்படி இந்த கண்களை திறந்துடணும். எது உண்மையான நிலவரம் என்று பார்க்கணும். கண்கள் திறந்த உடனே என்ன பார்த்தா அத்திமயமான குதிரைகளும் ரதங்களும் அவனை சுற்றி பாதுகாப்பா இருக்கிறதை அவன் பார்க்கிறான். ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார், அனுதினம் உங்களை பாதுகாக்கிறார். நீங்க எப்போது வெளியே போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளைங்க வர வரைக்கும் பெற்றோருக்கு உள்ள அவ்வளவு பதவியானது தெரியும். போகும்போது வரும்போது ஆண்டவர் பாதுகாப்பு இருக்குதுங்க. பிள்ளைகளை பாதுகாக்கிறார், உங்க கணவனாரை பாதுகாக்க வேலைக்கு போயிட்டு வர்றாங்க. என்ன நடுவில் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் பார்க்கிறோம், எவ்வளவு காரியம் பார்க்கிறோம். எல்லாத்துலயும் ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பு இருக்குது, ஆண்டவர் கரம் இருக்குது, இருக்க வேண்டும். அப்போ நீங்க ஆண்டரோடு டியூன்டா இருக்க வேண்டும். அவரோட டியூன்டா நீங்க என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். ஒரு வாத்தியங்களை வாசிக்கும்போது டியூனிங் பண்றது காரணம் இருக்குன்னா அது நல்லா சவுண்டு வரணும். டியூன் இல்லாம வாசிச்சனா கிட்டாரா இருக்கட்டும், வேற எந்த காரியமா இருக்கட்டும், பெர்கஷன் ட்ரம்ஸ் எல்லாம் டியூன் பண்ணாதான் நல்ல சவுண்டு வரும். இப்பெல்லாம் டிஜிட்டல் லைட்ஸ் எல்லாம் நிறைய, கிட்டார் கூட டிஜிட்டல் லைட்ஸ் எல்லாம் டிஜிட்டல் லைட்ஸ். அந்த டிஜிட்டல் கூட அந்த கம்ப்யூட்டர் வச்சு என்ன பண்ணும் சார் நேரத்தில் டியூன் பண்ணலாம், சவுண்ட் கேட்கணும், டியூன் பண்ணாதான் உண்டு. அந்த டியூனிங் இருந்தால் மாத்திரம்தான் சரியான வாத்தியங்களின் சத்தம் என்ன பண்ணாங்களா வரும், அந்த இசை நல்லா வரும். டியூன் இல்லாம வாசிச்சா வேற வேற நம்ம ஒரு பாடுவோம், அது சத்தம் வேற மாதிரி போகும். ஆண்டவர் உங்களை அவர் கேட்டபடி உங்களை என்ன பண்றாரு, டியூன் பண்றாரு. அல்லேலூயா. அவர் கேட்டபடி உங்களை என்ன பண்றாரு, அவர் டியூன் பண்றாரு. அவர் விரும்பினது கேட்டபடி. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு
அல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவிலே அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் என்ன பண்ற கஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இது யார் சொல்றது? பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். ஏன் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார்? அவரை அறியும், அவரை அறிகிற அறிவினாலே இந்த உலக அறிவெல்லாம் ஒண்ணுமில்லை, அதெல்லாம் நஷ்டம் என்று எண்ணினேன். அதுல 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வரும்போது 10 11 நினைக்கிறேன், அது வந்து 11 நினைக்கிறேன். 11 வாசிங்க. அவருக்காக எல்லாத்தையும் நஷ்டம் என்று உபயோகமாக எண்ணுகிறேன். 11ஆம் வசனத்துல நஷ்டம் என்று குப்பையாக கருதுகிறேன். ஒண்ணுமில்லை. ஏன்னா ஆண்டவர் ஞானத்தை விட உலக ஞானம் ஒன்றும் நேர்மையானது கிடையவே கிடையாது. நம்ம மூளை வந்து 3% தான் வேலை செய்யுது. அந்த 3% வச்சுட்டு எவ்வளவு பண்றோம்? நல்ல வேலை 3% வேலை செய்யறது மூளை. இதுக்கே இப்படி ஆட்டம் ஆடுறாங்க, இதுக்கே இப்படி ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறாங்க. 3% ஞானம் வச்சுட்டு மூளை உருவாக்கினவருக்கு அவரோட பெருசா நம்ம என்ன பண்ணோம் நினைக்கிறோம். இல்ல, தேவ ஞானம் அது வேற மாதிரி. தேவ ஞானம் வேற மாதிரி. அதை பார்க்கிலும் இதெல்லாம் நஷ்டம் குப்பையுமா இருக்கிறது, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தேவ ஞானத்தை முழுமை கொடுங்க. நீங்க கேளுங்க, ஆண்டோட ஞானத்தை நீங்க என்ன பண்ணுங்க, கேளுங்க. கேட்கிற விதம் பெற்றுக் கொள்கிறார். அல்லேலூயா. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 1 2ஆம் வசனம் வாசிங்க. டீச்சர் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இதுக்காகவும் எல்லாருக்காகவும் இருதயங்கள் தேற்றப்பட்டு அன்பினால் இணைக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குரிய ரகசியத்தை பூரண நிச்சயம், பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவராக வேண்டியது. பூரண நிச்சயம். அப்போ உங்களுக்கு அவருக்கு தான் எல்லாம் வருது என்று நீங்க என்ன பண்ணணும்? முழுமையா அறியணும், நிச்சயமா அறியணும், முழுமையா அறியணும். என்கிட்ட எதுவுமே கிடையாதுங்க, உங்ககிட்ட தான் எல்லாம். என்கிட்ட எதுவுமே கிடையாது ஆண்டவரே, உங்ககிட்ட தான் எல்லாம் எனக்கு வருகிறது. நன்மையான எந்தையும் பூர்வமான எந்தவரும் பரத்திலிருந்து உங்கள் ஜோதிப்பிடத்தில் இறங்கி வருகிறது. அங்கதான் உருவாகுது. என் பரத்துலதான் எல்லாம் உருவாகுது. எதுவுமே இல்லை. அல்லேலூயா. எனக்கு நன்மை உண்டாகும் வேண்டும் என்று சொன்னா எந்த இடத்துலயா இருக்கும், இந்த விக்கிரவன் சபையில நான் எனக்கு என்னோட நானே என் குடும்பத்துக்கு எல்லா காரியங்களுக்கும் நன்மை வர வேண்டும் என்று சொன்னா யார்கிட்ட வரணும்? இறங்கி வரணும். அவற்றுக்கு தான் நன்மை வரணும். என் குடும்பம் நல்லா இருக்கணும்னா, என் குடும்பம் செழிப்பா இருக்க வேண்டும் என்று சொன்னா நான் யாரை எதிர்பார்த்திருக்கணும்? பிதாவாகி தேவனை எதிர்பார்க்கணும். ஒத்தாசை அங்கந்தா வரும். ஒத்தாசை எங்கிருந்து வரும்? அங்கந்தா வரும். பீஸ் தேவையா? எல்லாம் தேவையா இருக்கு. எந்த தேவையா? கடன் பிரச்சனையா? குழம்பி தவிக்கிறோமா? இங்க வாங்கிட்டு அங்க கொடுக்கறது, அங்க வாங்கி கொடுக்கறது, இந்த நகையை மாத்தி அந்த ஒரு நகையை வைக்கிறது, அந்த நகையை மாத்தி இந்த நகையை வைக்கிறது, வாங்கிக்கிறது பண்றோமா இல்லையா? அந்த ஏதாவது கல்யாணத்துக்கு போன மாதிரி வேற நகையை மாத்தி நல்லா மாட்டிட்டு திருப்பி வர்றது, அது பட்டி கட்டணும். இந்த நகையை போட்டனா அந்த நகையை மாட்டி திருப்பி வர்றது, அது நகை அங்கேதான் இருக்குது. மாசம் மாசம் வட்டி
கட்டிட்டு தான் இருக்கிறோம். அசல் கொடுக்க முடிய மாட்டேங்குது. காரணம் என்ன? நோக்கி பார்க்கிறது வேற எங்கேயோ, ஆண்டவரே இல்ல. எல்லாத்தையும் தருகிறவரை நோக்கி பார்க்கிறது இல்ல. சேமிகளை நோக்கி பார்த்தா பிரச்சனை வரும்போது, நெருக்கடி வரும்போது இங்க வச்சா எடுத்துடலாம், அங்க வச்சா எடுத்துடலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவரை தேடுங்க, அவரை தேடுங்க. நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கத்தரையை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கத்தரையை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். அல்லேலூயா. நெருக்கத்தை யார் நோக்கி போகணும்? நெருக்கம் வரும்போது நீங்களே முடிவெடுக்க கூடாது. மனுஷன் ஞானம் அப்பதான் தேவையில்லாம பேசும். உங்க ஞானத்தை வைத்து தேவையில்லாத காரியங்களுக்கு போக, ஆண்டவரே இந்த நெருக்கத்துல இருந்து நான் விலகி போறதுக்கு எனக்கு இந்த ஞானத்தை கொடுங்க, நான் எப்படி எனக்கு சொல்லி கொடுங்க, எனக்கு பாதையை காட்டுங்க. அதுதான் நீங்க கேட்கணும். நீங்க அவர்களே முழுமை பெற வேண்டும் என்று சொன்னா, அந்த டிவைன் ஃபுல்னஸ் உங்களுக்குள்ளாலே இருக்க வேண்டும் என்று சொன்னா, அது தெய்வீக முழுமை உங்களுக்குள்ளால இருக்க வேண்டும் என்று சொன்னா, நீங்க அவரை நோக்கி பார்க்கிறது தவிர வேற எதுவுமே கிடையவே கிடையாது. அல்லேலூயா. கடைசியாக வாசிப்போம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். உங்களுக்கு பிடிப்போம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்கள். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. மூல உபதேசங்களை என்ன பண்ணோம்? மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கு. நீங்கள் பலமாக ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கதா இருக்கிறீர்கள். இப்போ நீங்க பாலை தான் என்ன பண்ணீங்க? இன்னும் குடிச்சிட்டு இருக்கீங்கன்றீங்க. எபிரேயர்ல சொல்லப்பட்ட காரியம், நான் உங்களுக்கு ஹெவியா தரணும்னு விரும்புகிறேன். சொன்னா நான் உங்களுக்கு முழு உபதேசத்தை நான் உங்களுக்கு என்ன பண்ண தர விரும்புறேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? பாலை தான் விரும்புறீங்க. நான் கொஞ்சம் ஹெவியா கொடுக்கணும்னு நினைச்சா அது எனக்கு பத்தாது, எனக்கு கஷ்டமா இருக்கு, கடினமா இருக்குது. எனக்கு ஏற்றபடி, எனக்கு எதமா இருக்கிறபடி நான் பால் மட்டும் குடிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னா பால் தான் குடிச்சிட்டு இருக்கணும். நான் கொஞ்சம் கட்டி சாப்பிடுறது நல்லதுதான். தேவனோட வார்த்தை சொல்லணும். கொஞ்சம் ஹெவியா கொடுக்கிறது வந்ததுன்னா அது சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள தன்மை இருக்க வேண்டும். நீங்கள் ஏற்றுக்கொள்ளுதல்ல இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்கள். பால் குடிக்கிறவன் குழந்தையாய் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பால் குடிக்கிறவன் எப்படி இருக்காங்களா? குழந்தையா இருக்கிறான். குழந்தைதான் பாலே குடிக்கும். நீதியின் வசனம் அவனுக்குள்ளால போகாது. உண்மையான சக்தி உள்ளால போகாது. எவ்வளவு சொன்னாலும் பட்டாய் வரும். சமையல போனா தூக்கம் வரும். வேத வாசிக்க சொன்னா தூக்கம் வரும். வீட்டிலே வயிற்று திறக்கிறது கிடையாது. ஏன்னா ஆசை இல்ல, குழந்தை இல்ல. சொல்லி கொடுத்ததான் இன்னும் சண்டை கிளாஸ்ல இருக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தோம். 3 வருஷமா ஆதிலே தேவன் மாத்தியும் மூக்கியும் சிச்சிச்சா அதேதான் சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க தேடணும்பா. இந்த வார்த்தை என்கிற கடவுளை நீங்க தான் நீந்தி ஆகணும். உங்க வாழ்க்கையில நீங்க வளர வேண்டும் என்று சொன்னா, உங்க வாழ்க்கை என்ற கடலை நீங்க கடக்க வேண்டும் என்று சொன்னா, நீங்க இந்த வார்த்தை என்கிற கடலை நீங்க தான் ஆக வேண்டும்.
இது இந்த ஆராய்ச்சி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். நீங்கள் வார்த்தை ஆராய்ச்சி செய்யதால் நீங்கள் பழகுவீர்கள், நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் உயர்வீர்கள், நீங்கள் பெருகுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள். அப்போ தேவனுடைய நீதி கெட்ட வார்த்தை வசனங்கள் அதை பழக்கமில்லாமல் இருக்கிறது காரணம் என்ன? நீங்கள் இன்னும் பாலுங்கிற குழந்தையை போல இருக்கிறீர்கள். பலமான ஆதாரமானது நன்மை தீமை இல்லது. என்னமா பயிற்சினால் நீங்க என்ன பண்ணணுமா? பயிற்சி செய்யணும். எது உண்மை எது பொய்ன்னு பயிற்சி செய்தால் மாத்திரம் அது தெரியும். பயிற்சி செய்யும். பூரண வயதுள்ளவனுக்கே தரும். அதனால மாத்திரம்தான் இந்த வாசனம் பைபிள் இல்ல, இதுல ஆவிக்குரிய ஞானத்தை குறித்து பேசுகிறார். நீங்க அந்த மெச்சூரிட்டி, இதுல ஆங்கிலத்துல மெச்சூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆவிலே முதிர்ச்சி அடைகிற வேண்டும். அல்லேலூயா. அதுல சில பேர் சிறு வயதிலே முதிர்ச்சி அடைகிறவங்க இருக்கிறாங்க. சிறு சாமுவேலை ஆண்டவர் என்ன பண்ணாரு? சிறு பிள்ளையிலே அழைச்சார். காரணம் என்ன தெரியல? சண்டே கிளாஸ்ல என்ன கதை படிச்சிருக்கீங்களா? எப்போதைக்கு சிறு பிள்ளையில அழைச்சாரு? அவருக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கு என்று ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஆண்டவர் சமூகத்தில் எப்பொழுது இருந்தா அல்லேலூயா. அவன் சில சாமுவேலை அண்ணா கேட்டு என்ன பண்ணா? வியாகுல பற்றி கேட்டு அழுது ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து அழுது கேட்டு பொருத்தனை பண்ணி படுத்துக்கிட்டான். எனக்கு நீங்க ஆண்களை கொடுத்தீங்கன்னா நான் உங்க கேட்கிறேன் கொடுப்பேன். கொடுத்தா சபைக்கே கொடுத்துட்டா. பால் உண்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணா? பால் மறந்ததுக்கு அப்புறம் சபைக்கு என்ன பண்ணா? கொடுத்துட்டா. சிறு பிள்ளைக்கு தான் வராது. எப்போ எதை பத்தி? வரப்புற அழிவை குறித்து, இஸ்ரவேலோட அழிவை குறித்து சிறு பிள்ளைக்கு தேர்வு வராது. 5 வயசு 6 வயசு இருக்குமா? தெரியும் அதுதான் வயசு போல சிறியவனா இருக்கிற சாமுவேல் வராது. அவனை தீர்க்கதரிசியா அப்பவே என்ன பண்ண? அபிஷேகம் பண்ணிட்டாரு. இஸ்ரவேலருக்கு தீர்க்கதரிசியா அப்பவே அபிஷேகம் பண்ணிட்டாரு. சிறு பையனாகிய தாவீது கிட்ட வராரு. இஸ்ரவேல் ராஜாவா அபிஷேகம் பண்ணுகிறாரு. பெரிய சைட் அப்புறம் அபிஷேகம் பண்ணல. சிறியவனா இருக்கும் போது, வாலிபனா இருக்கும் போது தேவன் முன் குறித்ததுனால, தேவன் கரம் அவன் தாவீதோடு இருந்தனால அவன் என்ன பண்றான்? சிங்கங்களின் வாயை கிழிக்கிறது பலனை எப்ப தர? பிரியாதா ஆயிட்டப்புறமா இல்ல. சிறு பிள்ளையா இருக்கும்போது சிங்கங்களின் வாயை என்ன பண்ண? கிழிக்கிற அளவுக்கு பலத்தை தராரு. காட்டி வாயை கிழிக்கிற அளவுக்கு பலத்தை தராரு. பெரிய வாய்த்த அப்புறமா கோலியாத்தை கொன்னா இல்ல. சிறுவனா இருக்கும் போது என்ன பண்ண? கோலியாத்தை கொல்றான். அது யாருமா பலம்? யார் தேவபலன்? யார் ஞானம்? தேவ ஞானம், தேவ பலன். மனுஷனுடைய பலன் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு காரியத்தை, ஒரு ப்ராப்ளமை நீங்க மேற்கொள்ளணும். உங்க வாழ்க்கையில ப்ராப்ளம் வருதா, அதை நீங்க வாழ்க்கையில மேற்கொண்டு நீங்க சக்சஸ்ஃபுல்லா மாற வேண்டும் என்று சொன்னா நீங்க அவர்ல அது சொல்ல எப்பவும் சொல்ல இன்டியூண்டா இருக்க வேண்டும். அவருக்குள்ளாலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அவர் வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும். நீங்க இன்னும் பாடுகிற பாப்பா போல இருக்காதீங்க. எப்பொழுதும் நீங்கள் ஆவியிலே முதிர்ச்சி அடைந்தவர்களா இருங்கள். ஆவியிலே முதிர்ச்சி அடைந்தவர்களா இருங்கள். இந்த வேதம் வந்து வயசானவங்களுக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்குரிய வேதம் இது. ஜீவ புஸ்தகம். அல்லேலூயா. இன்னும் அதுல வல்லமை இருக்குது. இந்த வார்த்தை இன்னும் கிரியை செய்து கொண்டா இருக்கு. எல்லாருக்குரியது. இது ஆர்வம் தான் படிக்க முடியல. இது ஒரு காரியத்துல நீங்க ஆர்வப்பட்டாதான் நீங்க அதை முழுசா இறக்கி பண்ண முடியும். நீங்க ஆர்வப்படல, இது வெறும் வார்த்தைகளா தான் இருக்கும் உங்களுக்கு. இது தகுந்த மனத்துக்கு வரதான் செய்யும், டயர்டாக தான் செய்யும். நீங்க ஆர்வப்பட்டீங்கன்னா, ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நிறைய குற்றம் இருக்கு, நிறைய நன்மைகள் இருக்கு. அது உங்களுக்கு ஆனந்தம் செய்கிற வல்லவரா இருக்கா? இல்லையா? அது உங்ககிட்ட தான். நான் எனக்கு எதுக்கு கிடையாது. ஏன்னா நான் என் கிழமை சொல்ல வேண்டிய கிழமை. இல்லையா? செய்வது செய்யாமல் இருக்கு உங்களுக்கு. இது கேட்டு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மேன்மை வரும்.
செய்யலைன்னா அது உங்களுக்கு பாடணும். அல்லேலூயா. கல்வி நம்ம திரும்பி போவாங்க. ஸ்தோத்திரமானவராக பிதாவே, இந்த வேளையிலே நாங்கள் சொல்லுகிறோம். இந்த வேளையிலே நாங்கள் சிறு கூட்டமாய் இடத்துல கூடி இந்த நாமத்தை உயர்த்த உங்களை உண்மை நாங்கள் அதை தேட நன்றி. அந்த ஒரு ஆசிரியங்க எல்லாத்தையும் சம்பூர்ணமாக நிறைவேற்றி நடத்துங்க. இந்த நாளில் அதை எல்லாம் நீர் அதை திட்டத்தோடு அதை எல்லாம் நிறைவேற்றி செய்வதற்காக நன்றி. அந்த ஒவ்வொரு ஆசிரியங்க வாரம் முழுவதும் நம்மளே இந்த காரியம் வேண்டிக்கொள்ள எல்லாத்தையும் கட்டிடுங்க, நடத்துங்க. உங்களோட அதாவது தீர்மானத்தின்படி வேலையை நடத்தி கொண்டு போங்க. வெளிவாசல்களை தரங்க, எல்லாவற்றையும் அதை நிறைவோடு நடத்தினார்கள். உண்மை எதிர்பார்த்து எப்பொழுதும் இருக்க முடியாது என்று பாராட்டுங்க. கை கிளாஸுங்க அதை எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளுங்க. இதை ஒன்று மனது மீன் போகாதபடி நிறைவோடு நீ நடத்துங்க. இந்த வாரம் முழுவதும் நடத்தக்கூடிய அந்த சிபிஎஸ்சி அந்த முழுமையாக ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் வரணும். அதிலே கடந்த வருஷத்தோட இந்த வருஷம் அதிலே அதிகமாக அதை செய்து நான் விசுவாசிக்கிறேன். அதிலே இன்னும் அதிகமாக காரியங்களை செய்ய ரொம்ப எதிர்பார்த்திருக்கிறோம். அதை டீச்சர்ஸை ஆசிரியங்க. அது நீர் அவங்க முயற்சியிலே நீ கூட இருங்க. அது நீர் அபிஷேகிங்க, வெள்ளப்படுத்துங்க, வாழ்க்கை செய்ய ஆசிரியங்க. அது எல்லாம் ஒருங்கிணைந்து அதாவது ஒருமனப்பட்டு எல்லா காரியங்களும் செய்யணும். அதை எந்த ஒரு மனஸ்தத்திலும் மனஸ்தாபமும் இல்லாதபடி என்னோட விடுதலையோடு அந்த எல்லா காரியங்களும் செய்யணும். முழு மனதோடு எல்லா காரியங்களும் செய்யணும். சமாதானத்தை நிச்சயிடுங்க, சந்தோஷத்தை கண்டிங்க, உண்மையான தந்தையிடுங்க, நீர் வெள்ளப்படுத்துங்க. அதை எல்லாம் பண்ணுங்க. ஒரு நாட்கள் அதுவே நிறைவோடு நீ நடத்தி நான் விசுவாசிக்கிறேன். பெரிய காரியம் செய்யுங்க, பலத்த காரியம் செய்யுங்க. இது காலமே எல்லாம் செலுத்துகிறோம். இப்போதாக இயேசு கிறிஸ்துவின் ஆவே ஆமே. சொல்லுமா என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே நாமத்தை சோதரி. ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் சமாதானம் சந்தோஷம் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இருப்பதாக. ஆமே ஆமே.